அதே மாதிரி அந்த விருந்துங்கிறத நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நல்ல சைவ உணவு போடணும்னு பத்திரிக்கையில் போட்டான ஒரு வேலும் போக மாட்டான். கல்யாண விருந்துன்னு போட்டுவிட்டு சைவ விருந்து சிலப்படும்னா யாரை பத்திரிக்கை வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அப்போ கல்யாண விருந்துனா என்ன இருக்குன்னு பெரிய விசேஷமாக இருந்தால் தான் போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. கல்யாண விருந்துன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் பிஸ்கெட் தான் தரப்போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் போயிடணும். கல்யாண விருந்துக்கு நம்ம பெரிய விசேஷமாக இருந்தால் தான் போகணும்னு நம்ம விளங்கியிருக்கோம்ல. அப்படி கிடையாது. அவர் தரக்கூடிய விருந்து பழைய சோறாக கூட இருக்கலாம். அவர் வீட்டில் வந்து விருந்துன்னு கூப்பிட்றாரு, அவருக்கு என்ன இயலுமோ அதுதான் தருவார். அதில் வந்து அந்த சாப்பாட்டை நம்ம பார்க்கக்கூடாது, அன்பை தான் பார்க்கணும். நம்மளை ஒரு மதித்து நம்மளை முகப்பத்து வச்சு கூப்பிட்றாங்கல்ல, அந்த அன்பை பார்க்கணுமே தவிர தரக்கூடிய சாப்பாடு என்ன தரத்தில் உள்ள சாப்பாடுன்னு நம்ம அதிகமான பேர் பார்க்குறாங்க. சாப்பாடு தரமில்லாத ஒரு ஏழை வீடாக இருந்தால் இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காது தானே. ஒரு ஏழைகள் கல்யாண வீட்டுக்கு அழைச்சாங்கன்னா பணக்காரங்க போக மாட்டாங்க. ஏன்னா ஏழை வந்து அவன் தரத்துக்கு ஏதாவது செஞ்சுருப்பான், பணக்காரனுடைய தரத்துக்கு அது உகந்ததாக இருக்காது. இவன் வகை வகையாக சாப்பிட்டு பழகிருப்பான். அங்கே போனால் என்ன செய்யும், அதிகபட்சமாக போனால் என்ன செய்வாங்க, ஒன்றுக்கு 1-2 போட்டு அந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்களே தவிர அது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறவனா இருப்பான். அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அது பெருசோ சின்னதோ அதை பார்க்கவே கூடாது. கல்யாண விருந்துன்னு கூப்பிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட உள்ளதை நீங்கள் மட்டம் நினைப்பீங்க, அவங்களுக்கு அதான் உயர்வானது. கல்யாணத்துக்கு கூட மட்டத்தை அவங்களுக்கு தருவாங்க. அவங்க சக்திக்கு என்னவோ அதை தான் தருவாங்க. நம்ம என்ன செய்யணும், அவர் சக்திக்கு மேலானது தந்திருக்கிறாரு, அதனால் அவர் சின்ன ஒரு பொருளை தந்தாலும் சரி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறணுமே தவிர விருந்துடைய அளவை பார்த்து, விருந்து கொடுக்கறனுடைய தராதரத்தை பார்த்து, அவர் என்ன மாதிரிலாம் செய்வாருங்கிறத பார்த்து விருந்து அழைப்பை என்ன செய்யக்கூடாது, ஏற்கிற மறுக்கிற முடிவு எடுக்கக்கூடாது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை வந்து விருந்துக்கு அழைக்கிறீங்க, இது ஏற்கனவே அந்த சொல்லியிருக்கிறேன். விருந்துக்கு அழைக்கும் பொழுது அந்த தொடைப்பகுதியில், தொடைப்பகுதி, ஆட்டுடைய தொடைப்பகுதி சந்தும்பாங்க, தொடைப்பகுதி அதுதான் உங்களுக்கு ஆட்டிலே டேஸ்டான பகுதி. மற்ற எல்லா பகுதியும் விட இந்த தொடைப்பகுதி இறச்சி தான் என்ன செய்கிறது, சாப்பிட ருசியாக இருக்கும். அதுதான் மதிப்பு மிக்கதாக கருதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிச்ச மாதிரி உணவு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை நீங்கள் விருந்து கலைக்கிறீங்க, இந்த ஆட்டு தொடை இறைச்சி இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நான் வருவேன். அந்த ஆட்டுடைய காலுடைய குழம்பு இருக்கும்ல, காலுடைய குழம்புனா மிதிக்கிறதுக்கு உள்ள பாட்டு, அதை போட்டு சூப் மாதிரி வச்சுருக்கிறீங்க. அது உள்ளதில் மட்டம். காலு சூப்புனாலும் பரவாயில்லை, காலுக்கு கீழே உள்ளது வெட்டி போடுவோம்ல, இப்படி 2 பார்ட்டாக இருக்கும்ல, அதை போட்டு சூப் வச்சுருக்கீங்க. அதுக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன், இது கூப்பிட்டாலும் வருவேன். என்னை நீங்கள் விருந்து கலைப்பதாக இருந்தால் ஆட்டினுடைய உயர்தரமான பகுதியை விருந்து தருவதாக சொல்லி அழைத்தாலும் நான் வருவேன். அதில் உள்ளதில் மட்டம் என்று கழிவுன்னு நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்கல்ல, அதுதான் தர முடியுமான ஆட்களாக இருப்பாங்க. சில ஆள் வசதி இல்லாமல் இருப்பாங்க, அது போய் கம்மியான காசுக்கு வாங்கிட்டு வந்து கூட தயவு செய்வாங்க. அதை நீங்கள் என்னை அழைத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்மளும் ஏற்றுக்குன்னு அர்த்தம். எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னை இப்படி அழைப்பார்களே ஆனால் அந்த இப்போ நம்ம பாஷையில் சொல்கிறாருன்னா பழைய சோறுண்டாலும் வருவேன், பிரியாணினாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. பழைய சோறு தான் விருந்துன்னு கூப்பிட்டாலும் நான் வருவேன், பிரியாணின்னு கூப்பிட்டாலும் நான் வருவேன்டா எப்படி இருக்குது, அந்த மாதிரி வாசகம் தான் இது. எனக்கு வந்து திராங்கிற வார்த்தை வந்து அந்த சதை தொடப்பகுதியை கூப்பிட்டாலும் நான் வந்து வருவேன். குரான்னு சொன்னால் அந்த காலுடைய அடியில் உள்ள அந்த பகுதி, அதை விருந்துன்னு சொல்லி அழைச்சாலும் நான் வந்து வருவேன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் 2568வது ஹதீஸ்லையும் 5178வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து விருந்தில் வந்து தரதரம் பார்க்கக்கூடாது. அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் விருந்து கொடுப்பான். எவன் விருந்து கொடுத்தாலும் அவனுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். அதை வந்து மனம் கோணாமல் என்ன செய்யணும், அதை சாப்பிட்டு குறை சொல்லாமல் வந்துடணும். அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும்.